ஆர்எஸ்கே ஃபேமிலி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா படத்துடைய பாகம் 2 டைரக்டர் சுகுமார் இயக்கத்தில் நம்ம அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, பகத் பாசில் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து ரீசெண்டாக தேட்டரில் வெளிவந்து ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு தெலுங்கு திரைப்படம். தெலுங்கு படமாகவே இருந்தாலும் டப் பண்ணி கொண்டு வந்த மற்ற மாநிலங்களிலும் இந்த படத்துக்கு ஒரு அமோகமான வரவேற்பு கிடைச்சி வர்த்தக ரீதியாகவும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு தாறுமாறான ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். உலக அளவில் இந்த புஷ்பா 2 திரைப்படம் 1800 கோடிக்கு மேலே வசூல் ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை பதிவு பண்ணியிருக்கேன். அதாவது 1833 கோடி ஆஃபீஷியலாக இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக அந்த 2000 கோடி அப்படின்ற விஷயத்தை இந்த படம் அச்சீவ் பண்ண போகுது. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஒரு டைரக்டர் கட்டு இருக்குது. அதாவது இந்த படம் ஏற்கனவே 3 மணி நேரம் 21 நிமிஷம் இருக்குது ரன் டைம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இன்னும் 20 நிமிஷத்தை சேர்த்து ஒரு 3.25 மணி நேரமாக இந்த படத்தை ரீலீஸ் பண்ண போகிறாங்க. ஜனவரி மாதம், அதாவது நியூ இயர் ட்ரீட்டாக அது கொண்டு வராங்க, தேட்டரில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் நியூ இயருக்கு வரல, அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. என்னடா இது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போது அதனுடைய அஃபிஷியல் அப்டேட், எக்ஸ்ட்ரா 20 நிமிஷம் ஃபுட்டேஜை சேர்த்து இந்த படத்தை இப்போதைக்கு தேட்டருக்கு கொண்டு வராங்க. ஜனவரி 12 பொங்கல் ட்ரீட்டாக இப்போதைக்கு கொண்டு வராங்களாமா. ஏற்கனவே பொங்கலுக்கு 1000 படம் தேட்டருக்கு வரப்போகுது. இதுக்கிடையில் புஷ்பா படத்தை ரீலீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது டைரக்டர் கட்ட தேட்டருக்கு கொண்டு வராங்க. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. நான் 2000 கோடி அடித்தே திருவுண்டா அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அதனாலேயே இந்த மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு ஜானரை இப்போதைக்கு அவங்க தான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு அடுத்து அப்கமிங்கில் நிறைய படம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், ஏற்கனவே இந்த படத்தோட ரன் டைம் பெருசாக இருக்குது, இருந்தாலும் யாரும் பெருசாக இருக்குது கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விமர்சனம் வைக்கவே இல்லை. சரி, ஏற்கனவே எல்லாரும் பார்த்து ஓகே சொல்லிட்டாங்க, இன்னும் 20 நிமிஷம் சேர்த்துட்டா இது சொல்ல போகிறதில்ல, புதுசாக நம்ம சீன்ஸ்லாம் சேர்த்துருவோம். இந்த ஸ்டார்டிங் அந்த கனவு ஒன்று வரும் பார்த்தீங்களா, அதுலேயே நிறைய காட்சிகள் கட் பண்ணியிருப்பாங்க. ட்ரைலரில் ஒன்று இருக்கும், ட்ரைலரில் இருக்கிற காட்சிகள் படத்தில் இருக்காது. அந்த சீன்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னென்ன காட்சிகள் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி எந்த ஒரு கருத்தும் இல்லை. மேபி அவங்க சென்சார் பண்ணுவாங்க. சென்சார் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஏதோ ஒன்று ஜனவரி 12 புஷ்பா படத்துடைய டைரக்டர் கட்டு, அதாவது 3 மணி நேரம் 41 நிமிஷமாக இப்போ இந்த படம் இப்போதைக்கு தேட்டருக்கு வருது. இன்டர்வெல்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலே நம்ம தேட்டரில் இருக்க வேண்டியது தான். பேசாமல் பாயெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு தேட்டர்லேயே படுத்து தூங்கிடலாம். எப்படியும் நம்ம அரை நாள் தேட்டரில் தான் இருக்க போகிறோம். இன்னும் அரை நாள் தானே, நான் அங்கேயே இருந்துடுறேன்ப்பா, நான் படுத்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வேண்டியது தான். ஸோ ஏதோ ஒன்று வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன தான் இருக்குது, புதுசாக இந்த படத்தை எடிட் பண்ணி எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆர்எஸ்கே